தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் கவரும் முக்கிய சுற்றுலா தலம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம். நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இப்பகுதி தற்போது கொலை நகரமாக மாறி வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புலிக்குகை பகுதியில் சென்னை துரைப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜான் மேத்யூ காதலி ஜெனிஃபரை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சி மறைவதற்குள் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பெண் பட்டப்பகலில் கடற்கரை பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். கடந்த 21ஆம் தேதி மாமல்லபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் கள்ளக்காதல் ஜோடிக்குள் ஏற்பட்ட தகராறில் பெண் படுகொலை செய்யப்பட்டார். இப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் மாமல்லபுரம் பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் விடுதியில் தங்கும் சுற்றுலா பயணிகளிடம் விடுதி உரிமையாளர்கள் முறையான விசாரணை நடத்துவதில்லை என்கின்றனர் பொதுமக்கள். குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்தாமல் காவல்துறை எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பதாக புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் மாமல்லபுரத்தில் கஞ்சா விற்பனையும் அரங்கேறி வருவதாக தெரிவிக்கின்றனர். இனியும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்தால் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றங்களை கட்டுப்படுத்தாமல் காவல்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என கேள்வி எழுப்புகின்றனர் மாமல்லபுரம் வாசிகள். இந்த மாமல்லபுரத்தை சுற்றி நடக்கிற ஒரு குற்றங்களை இங்கே இருக்கும் காவல்துறைகள் கண்டிப்பாக இதை நடவடிக்கை எடுப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பகுதியில் பல ஊர் மக்கள் சுற்றுலா பயணத்துக்காக வருகின்ற மக்கள் வெளிநாட்டு மக்கள் இருந்து ஜெர்மன்காரிலிருந்து சுற்றுலா பயணமாக வருகிறார். இந்த இடத்தில ஈசிஆர் ரோடு மாமல்லபுரத்தை ரொம்ப டெவலப்மான இடம், ரொம்ப மிகப்பெரிய டெவலப் ஆகக்கூடிய இடத்தை இந்த மாதிரி கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கிறத நினைத்து பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. மாமல்லபுரம் நகரில் அதிகரிக்கும் குற்றங்களை தடுக்க உரிய நடவடிக்கையை போலீசார் துரித கதியில் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மாமல்லபுரம் நகருக்குள் வருபவர்கள் யார், அவர்களது முழு விவரம் போன்ற விவரங்களை போலீசார் சேகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் யோசனை தெரிவிக்கின்றனர். மேலும் அனைத்து விடுதிகளின் முன்பும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். குற்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் மாமல்லபுரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என தெரிவித்துள்ள பொதுமக்கள் விடுதி உரிமையாளர்கள் தங்கள் விடுதியை கட்டுப்பாடுடன் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சிற்பங்களை பார்ப்பதற்கு பல்வேறு நாட்டிலிருந்து பயணிகள் வருகின்றார்கள். அந்த வருகை தருகின்ற அந்த சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளிநாட்டு பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பீச்சுக்கு குளிக்க சென்றால் அங்கே வன்முறை நடக்கின்றது, பாலியல் பலாத்காரம் நடக்கின்றது. அந்த பாலியல் பலாத்காரம் இதுவரை போலீஸ் காவல்துறையால் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் மாமல்லபுரம் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை. குற்றங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் உடனடியாக களம் இறங்க வேண்டும் என்பதே மாமல்லபுரம் வாசிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. ஆறுமுகம், நியூஸ் 7 தமிழ், கல்பாக்கம். அரும்பாக்கம் ஜெயநகரைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். அப்பகுதியில் உணவகம் நடத்தி வருகிறார். மகாலிங்கத்தின் மனைவி விஜி சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்தபோது உறவினர் முருகேசன் அங்கு வந்துள்ளார். விஜயிடம் சகஜமாக பேசிக் கொண்டிருந்த முருகேசன் திடீரென தாம் வைத்திருந்த கத்தியால் விஜயை கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் சரமாரியாக குத்தினார். இதில் இரத்த வெள்ளத்தில் விஜி மயங்கிய நிலையில் அவர் அணிந்திருந்த 6 சவரன் நகைகளுடன் முருகேசன் தப்பினார். சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த விஜி படுகாயத்துடன் அலறினார். அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் விஜயை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நான் கீழே அங்கே டேபிளுக்கு வந்து சாப்பிட்டு இருந்தேன். நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு போனதை கவனிக்கல. அவங்க அந்த அம்மா வெளியே கேட்டுக்கு வெளியே வந்து ஐயோன்னு கத்துதுங்க. அப்போ தான் போய் பார்த்தோம். ஆனால் ரத்தம் நிறைய ரத்தம்னா அந்தளவுக்கு கட்டியாக ரத்தம் பயன்பட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு ஓடி போய் அவருக்கு அவங்க வீட்டுக்காரை கூப்பிட்டோம். இப்போ திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து கூப்பிட்டாங்க, ஒடியாங்க மாட்டம் வச்சு கழுத்தில் அறுத்துட்டாங்க, ஒடியாங்க. நான் இங்கே பயிர் அடித்து ஓடி என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொன்ன அந்த மாட்டம் முருகேஷ் வந்து தான் பேர் முருகேசன். அது வந்து இந்த மாட்டம் பேசிட்டு நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தான். திடீர்னு இந்த மாட்டம் அறுத்து போட்டு செயின் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதுவும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் டாக்டர் வந்து பார்த்து எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லோரும் வந்து எல்லாம் பார்த்து பண்ணாங்க.
இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அடையாறில் பதுங்கியிருந்த முருகேசனை சம்பவம் நடந்த 10 மணி நேரத்தில் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பழிக்கு பழியாக விஜயை கொலை செய்ய முயன்றது தெரிய வந்துள்ளது. முருகேசனின் தம்பி நடராஜன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மகாலிங்கத்தின் உணவகத்தில் வேலை செய்து வந்ததாகவும் சில பிரச்சினை காரணமாக நடராஜனை மகாலிங்கம் வேலையை விட்டு நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நடராஜன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிகிறது. இச்சம்பவத்தில் பழிக்கு பழியாக விஜயை முருகேசன் கொலை செய்ய முயன்றதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முருகேசன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணை உறவினரே கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தூத்துக்குடி அருகே குழந்தை திருமணத்தை தடுக்க சென்ற அதிகாரிகளுக்கு தெரியாமல் மணமக்கள் தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அண்ணாநகரைச் சேர்ந்த ராமச்சந்திரனுக்கும் அதே பகுதியினைச் சேர்ந்த அவரது மாமன் மகள் மீனாட்சிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி இன்று அங்குள்ள திருமண மண்டபத்தில் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன. இதற்கிடையே மணமகள் மீனாட்சிக்கு 18 வயது பூர்த்தியாகவில்லை என சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த சமூக நலத்துறை அதிகாரிகள் திருமண மண்டபத்திற்கு விரைந்தனர். ஆனால் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த திருமண வீட்டார் மணமகளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் மண்டபத்திற்குள் சென்று பார்த்தபோது மணமக்கள் அங்கிருந்து தப்பியது தெரிய வந்தது. இதனையடுத்து தப்பிச் சென்ற மணமக்களை போலீசார் தேடி வருகின்றனர். தகவல் கிடைச்சிச்சு, வந்தோம். பிள்ளையை பார்க்கறதுக்கு எங்களை அலோவ் பண்ணலை. இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம். தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருவோம். கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கணவர் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டு பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறி குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி மீன்கார மாரியப்பன் மற்றும் மணி என்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 24 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே தனது கணவர் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டு தங்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக மணியின் மனைவி ஸ்ரீதேவி குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து தமது 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்த ஸ்ரீதேவி தாமும் தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் விஷம் குடித்த 3 பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஸ்ரீதேவி உயிரிழந்தார். தேனி மாவட்டம் போடியில் மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி கொலை செய்த வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. போடிநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜுக்கும் அவரது மனைவி ராஜேஸ்வரிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு ராஜேஸ்வரியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கோவிந்தராஜு கொலை செய்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவிந்தராஜுவை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தேனி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தனியரசு கோவிந்தராஜுவுக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சிலை கடத்தல் வழக்கில் தலைமறைவாகியுள்ள திருவள்ளூர் டிஎஸ்பி காதர் பாட்ஷாவை கைது செய்ய போலீசார் மதுரை விரைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த ஆலப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஞான அன்பு. கடந்த 2008ஆம் ஆண்டு இவரிடம் இருந்த 3 ஐம்பொன் சிலைகளை மதுரையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் ஆய்வாளராக இருந்த காதர் பாட்ஷா, தலைமை காவலராக பணியாற்றிய சுப்புராஜ் ஆகியோர் கைப்பற்றினர். பின்னர் அந்த சிலைகளை இருவரும் சென்னைக்கு கொண்டு சென்று 15 லட்சம் ரூபாய்க்கு விற்றனர். இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தின் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய திருவள்ளூர் டிஎஸ்பி காதர் பாட்ஷா தலைமறைவாக உள்ளார். அவர் மதுரையில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து கைது செய்வதற்காக போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படும் சம்பவம் தொடர் கதையாகி வருகிறது. இந்நிலையில் மார்த்தாண்டம் சென்னித்தோட்டம் பகுதியில் வருவாய்த்துறை பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை அதிகாரிகள் நிறுத்திய போது நிற்காமல் சென்றது. பின்னர் காரை துரத்திச் சென்ற அதிகாரிகள்
குழித்துறை பகுதியில் மடக்கி பிடித்தனர். காரை சோதனை செய்த அதிகாரிகள் அதில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இதற்கிடையே தப்பியோடிய கார் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மோதிரமலை பகுதியில் ஆதிவாசி இனத்தைச் சேர்ந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ரப்பர் தோட்ட தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். மோதிரமலை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் அங்குள்ள ரப்பர் தோட்டத்தில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மற்றும் 14 வயது மகள் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்து வருகின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சிறுமியை அதே தோட்டத்தில் பணியாற்றும் கடையாலுமூடு பகுதியைச் சேர்ந்த அனில்குமார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிலர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியது. அதன் பேரில் சிறுமியிடம் விசாரணை நடத்திய போலீசார் அனில்குமாரை கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் திருமண ஆசை காட்டி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சாத்தான்குளம் மெயின் பஜாரில் தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு இட்டமொழியைச் சேர்ந்த செல்வராணி என்ற இளம்பெண் கடந்த ஓராண்டாக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் செல்வராணியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் சுரேஷ்குமார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பலமுறை செல்வராணி வற்புறுத்தியும் திருமணம் செய்ய சுரேஷ்குமார் காலதாமதம் செய்து வந்தார். இதனையடுத்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் செல்வராணி அளித்த புகாரின் பேரில் சுரேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலில் டீக்கடையில் 25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணா சாலையில் டீக்கடை நடத்தி வருபவர் பிச்சை செவ்வாய்க்கிழமை இரவு வழக்கம் போல் கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். புதன்கிழமை காலை வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பால் விற்ற பணம் 25,000 மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இது குறித்த புகாரின் பேரில் தப்பியோடிய கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே எரிந்த நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் காவலர் துப்பாக்கி சுடும் மைதானம் உள்ளது. இதன் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் எரிந்து அழுகிய நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சடலமாக கிடந்தவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் அருகே மது குடிக்க பணம் தர மறுத்ததால் தந்தையை மகன் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் கடந்த 40 ஆண்டுகளாக சிக்மகளூர் அருகே உள்ள மயிலிமனே கிராமத்தில் குடும்பத்துடன் தங்கி காப்பி தோட்டத்தில் வேலை செய்து வந்தார். கிருஷ்ணனின் மகன் நாகராஜ் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். மேலும் மது பழக்கம் கொண்ட நாகராஜ் தினமும் குடித்துவிட்டு வீட்டில் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மது குடிப்பதற்காக கிருஷ்ணனிடம் பணம் கேட்டு நாகராஜ் தகராறு செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த நாகராஜ் அடுப்பருகே இருந்த ஊதுகுழலால் கிருஷ்ணனை தலையில் சரமாரியாக தாக்கினார். இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகராஜை கைது செய்தனர். சென்னை அண்ணா நகரில் கல்லூரி மாணவர்கள் கல்வீசி தாக்கியதில் மாநகர பேருந்து ஓட்டுநர் படுகாயமடைந்தார். டி நகரில் இருந்து அம்பத்தூர் தொழில்பேட்டைக்கு இன்று காலை அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அண்ணா நகர் ரவுண்டானா அருகே வந்தபோது பேருந்தில் இருந்த இருதரப்பு கல்லூரி மாணவர்கள் திடீரென மோதிக்கொண்டனர். அப்போது வெளியில் இருந்த ஒரு தரப்பினர் பேருந்தை நிறுத்த கோரி ஓட்டுநர் பர்னபாஸை மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் பேருந்தை நிறுத்தாததால் பேருந்தின் முன்பகுதி கண்ணாடியை கற்களை வீசி உடைத்துள்ளனர். இதில் ஓட்டுநர் பர்னபாஸும் பயணி பச்சையப்பனுக்கும் காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து புகாரின் பேரில் தப்பியோடிய கல்லூரி மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை அரசு மருத்துவமனை முன்பு மாயமான 3 வயது குழந்தையை 2 வாரங்களில் கண்டுபிடிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சிக்கிமங்கலத்தில் வசித்து வருபவர் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த சிவகாமி. ராஜாஜி அரசு மருத்துவமனை முன்பு கைவினைப் பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். கடந்த மாதம் 19ஆம் தேதி பொருட்கள் வாங்குவது போல நடித்து சிவகாமியின் 3 வயது குழந்தையை 3 பேர் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் சிவகாமி தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தங்கள் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வருவதாகவும் கடத்தப்பட்ட தமது குழந்தையை போலீசார் மீட்டு தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார்.
மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம், வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, மதிச்சியம் காவல் நிலைய ஆய்வாளர் மாயமான குழந்தைகளை 2 வாரத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தேனி மாவட்டம் வருசநாடு கிராமத்தை சேர்ந்த ஜோதி பாசு அங்குள்ள கடைகளில் 100 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஜோதி பாசுவை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 4,69,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீசார் நடத்திய விசாரணையில் வருசநாட்டை சேர்ந்த பாலமுருகன், சுரேஷ் ஆகியோருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் வழக்கில் தேடப்பட்ட பாலமுருகன் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சுந்தரி உத்தரவிட்டார். இதனையடுத்து பாலமுருகன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே பாதி எரிந்த நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணக்கரம்பை சுடுகாட்டில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சடலமாக கிடந்த நபர் கை கால்கள் கட்டப்பட்டு பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலங்குடி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 5 லேப்டாப்புகள் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மேலக்கோட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் 84 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு மாணவர்களின் திறமையை வளர்ப்பதற்காக 5 லேப்டாப்புகளில் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்தன. கடந்த வெள்ளிக்கிழமை லேப்டாப் அறையை பூட்டிவிட்டு ஊழியர்கள் வீட்டுக்கு சென்றுள்ளனர். விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை லேப்டாப் இருந்த அறையை திறந்தபோது 5 லேப்டாப்புகளும் மாயமானது தெரியவந்தது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானப்பிரகாசம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ ஆரி காவல்துறையில் புகார் அளித்தார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கோ ஆரி அவரது செல்போனுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் 40 செல்போன் எண்களில் இருந்து மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருத்தணி காவல் நிலையத்தில் ஆரி புகார் அளித்தார். மேலும் மிரட்டல் விடுத்தவர்களின் செல்போன் எண்களும் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டன. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். களக்காட்டில் கோவில் பூசாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் களக்காடு நடுத்தெருவில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கிடந்தது. இதைக் கண்ட பொதுமக்கள் களக்காடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்திய போலீசார் இறந்து கிடந்தது பத்மநேரியைச் சேர்ந்த பாலகண்ணன் என்பது தெரியவந்தது. அம்மன் கோவில் பூசாரியான அவரை மர்ம நபர்கள் கொலை செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பூசாரியை கொலை செய்தது யார், அவரை எதற்காக கொலை செய்தார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவிலில் வலை நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் 7 பேரை குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் வலை கம்பெனிகள் செங்கல் சூளை தனியார் தோட்டங்களில் வேலை பார்க்க வெளிமாநிலத்தில் இருந்து சிறுவர்களை அழைத்து வருவது சமீப காலமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நாகர்கோவிலை அடுத்த பறக்கை பகுதியில் குழந்தை தொழிலாளர்கள் தங்கியிருப்பதாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிக்கு புகார் வந்தது. இதனையடுத்து அங்கு சோதனை நடத்திய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் 2 பெண்கள் உட்பட 7 குழந்தைகளை மீட்டனர். மேலும் குழந்தைகளை கொண்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 2 ஏஜென்ட்டுகளையும் பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் கொட்டாச்சியிடம் நகை மற்றும் பணத்தை பறித்த நபரை போலீசார் கைது செய்தனர். நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவையில் படப்பிடிப்பு முடித்துவிட்டு சேலம் வழியாக சென்னை திரும்பினார். அப்போது சேலம் தனியார் பேருந்து நிறுத்தத்தில் ஆட்டோவில் சென்றபோது ஆட்டோ ஓட்டுநரும் அதிலிருந்த மற்றொருவரும் கொட்டாச்சியின் தங்க சங்கிலி, செல்போன் மற்றும் பணத்தை பறித்துவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சேலம் சின்னம்மா பாளையத்தை சேர்ந்த தீனதயாளன் என்பவரை கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய ஆட்டோ ஓட்டுநர் சாதிக்கையும் பாரதி ஆகியோரையும் தேடி வருகின்றனர்.